தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோவை மாநகராட்சி பகுதிகளில் பள்ளி வளாகங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கணக்கெடுக்கவும் அவற்றை கட்டுப்படுத்தவும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஆசிரியரை நோடல் ஆபிசராக நியமிக்க மாநகராட்சி கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக கோவை மாநகராட்சி கல்வி அலுவலர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், உச்சநீதிமன்றம் மற்றும் இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளில் செயல்பட்டு வரும் பள்ளிகள், கல்லூரி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பூங்காக்கள், விளையாட்டு தலங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையம், சுற்றுலா தலங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்து முனையங்கள் போன்ற இடங்களில் உள்ள வீடில்லா நாய்களை முறையாக பிடித்து அவைகளுக்குரிய தங்கும் இடத்திற்கு கொண்டு சென்று பராமரிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி பள்ளிகளில் உரிய சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி வீடில்லா நாய்கள் உள்ளே புகாதவாறு பாதுகாத்து சரியான முறையில் மாநகராட்சி மூலம் அகற்றப்படுத்துதலை உறுதி செய்ய வேண்டும். மேலும் சுற்றி திரிகின்ற வீடில்லா நாய்கள் குறித்த தகவல்களை மாநகராட்சிக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதுகுறித்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கு ஒருங்கிணைப்பு அலுவலர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி தலைமை ஆசிரியர்களே தங்கள் பள்ளியில் ஒருங்கிணைப்பு அலுவலர் ஒருவரை நியமித்து அந்த நபர் 29/1/2026 அன்று மாலை 3 மணிக்கு மாநகராட்சி கலையரங்கத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது.